ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் அக்யூமுலேஷன்லேயே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க. இது எல்லாமே முடிஞ்சுட்டு மார்க்கெட் டாப் Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So in the video, we are going to see about a trading methodology used by one of the trading legends. Used by our method. His name was called Richard Wyckoff. So our trading method, இது ஏன் எடுக்கிறேன்னா திடீர்னு நிறைய பேர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி என்னென்னா அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதோ மெத்தட் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபார்முலேட்டட் பை அ மேன் கால்ட் ரிச்சர்ட் வைக்காஃப். ஸோ அவரோட ட்ரேடிங் மெத்தட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைன், ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஆல்ரைட் கைஸ், இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஃபேஸஸ் ஆஃப் அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கார்டிங் டு ரிச்சர்ட் வைக்காஃப். ஸோ அவர் என்னன்னா ஒரு மார்க்கெட் ஏற்றமோ இறக்கமோ ஒரு 4 ஃபேஸில் தான் மார்க்கெட் நடக்குதுன்றது தான் அவரோட தியரி. அது என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் அக்யூமுலேஷன் ஃபேஸ். இதுதான் நான் ரெகுலராக ஷோஸ்லையும் எல்லாத்துலேயும் சொல்கிறது. அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்றது என்னன்னா திஸ் இஸ் வேர் அக்யூமுலேஷன் ஸ்டார்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அக்யூமுலேட் ஆகுது. இந்த அக்யூமுலேஷன் யாரால் நடக்குதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நியூ பையர்ஸ். ஸோ மார்க்கெட்டில் புது பையர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெகுலராக வந்து தே ஆர் ட்ரைங் டு பை தேர் பொசிஷன்ஸ். இப்போ எல்லாத்தையும் வாங்கும்போது இது அந்த இடத்த வந்து வி கால் இட் அஸ் அக்யூமுலேஷன் ஃபேஸ். இந்த அக்யூமுலேஷன் முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகுனா மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் அப். ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை என்ன ஃபேஸ்ன்னு சொல்கிறாருன்னா ஹி கால் இட் அஸ் அட்வான்ஸ் ஃபேஸ். அட்வான்ஸ் ஃபேஸ் போயிட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னா இந்த இடத்துல இது என்னென்னா திஸ் இஸ் யுவர் நியூ பையர்ஸ். இது வந்து ஓல்டு செல்லர்ஸ். ஓல்டு செல்லர் மீன்ஸ் ஏற்கனவே பொசிஷன் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் பொசிஷன்ஸை விற்பாங்க. திருப்பி இந்த இடத்துல மறுபடியும் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் விற்கிறாங்க. மறுபடியும் மார்க்கெட்டில் நிறைய பேர் புது பையர்ஸ் வந்து அகெயின் தேல் கம் இன் டு பையிங் பிளேஸ். ஸோ இதை தான் வி கால் இட் அஸ் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். மறுபடியும் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் முடிச்சிட்ட பிறகு என்ன ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் யூ ஸ்டார்ட் அண்ட் அட்வான்ஸ் ஃபேஸ். ஸோ அட்வான்ஸ் ஃபேஸ் எண்ட் ஆஃப் தி அட்வான்ஸ் ஃபேஸில் தான் என்ன வரும்னா யூ கெட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். சரி, இப்போ இது வந்து அட்வான்ஸ் ஃபேஸ் முடிஞ்சு டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் போயாச்சு. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் உள்ளே இருக்கா, யார் யாரெல்லாம் வெளியே வராங்கன்றதை பார்ப்போம். நம்மளோட இப்போது ட்ரேடிங் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பையர்ஸ் இந்த இடத்துல தான் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த கீழே அக்யூமுலேஷன் ஃபேஸில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். அதே மாதிரி இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் யார் வருவாங்கன்னா யூ கெட் யோர் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே வராங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் அக்யூமுலேஷன்லேயே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க. இது எல்லாமே முடிஞ்சுட்டு மார்க்கெட் டாப் அவுட் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செல்லிங் டைமில் தான் இங்கே வாங்கி வச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல விற்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல தான் யார் பை பண்ணுவாங்கன்னா இட்ஸ் யோர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளேயே வராங்க. ஸோ இங்கே இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுற இடம் தான் இட்ஸ் கால்ட் அஸ் அக்யூமுலேஷன் ஃபேஸ். திருப்பி அட்வான்ஸ் ஆகிட்டு ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் யார் வராங்க, வி கெட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். அண்ட் மறுபடியும் அட்வான்ஸ் ஆகி எண்ட் ஆஃப் தி மார்க்கெட் இதுதான் ஓவர் பாட் ஏரியான்னு சொல்லுவார். ஸோ இது வந்து ஓவர் சோல்டு, அடிமட்ட ரேட்டுக்கு என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் விற்றாச்சு. இதுதான் ஓவர் பாட். ஓவர் பாட்னா ஹையஸ்ட் லெவல் போயாச்சு. ஓவர் பாட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகணும், திருப்பி செல்லிங் ஃபேஸுக்கு வரும். இதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் வாங்கினது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, தே ட்ரை டு செல் தேர் பொசிஷன்ஸ் ஆஃப். இப்போ பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபேஸில் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி போகிற இடத்துல இவங்க விற்க யார் வாங்கிட்டே இருப்பாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ். என்ன நினைட்டு இருப்பாங்க, லெட்ஸே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 rupeesல இருந்துச்சு. இந்த ரீஅக்யூமுலேஷன் போகும்போது ஒரு 1400 போச்சு. இந்த இடத்துல போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1700 போயிடுச்சு ருபீஸ் போயிட்டு, இந்த 1700 இங்கே 1000 ரூபாயில் வாங்கினவங்கள 1400 வாங்கினவங்களே எல்லாத்தையும் விற்கும் போது இங்கே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 1700 போயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது 2000 rupees போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ தான் யார் வருவா உங்களுக்கு, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ அதனால தான் தட் இஸ் அ சேயிங் இன் வால் ஸ்ட்ரீட். என்னன்னா
பை த நியூஸ் அண்ட் செல் த மார்க்கெட்டுன்னு. அதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த இடத்துல இங்கே அக்யூமுலேஷன் நடக்கும்போது there is a rule for institution. என்னன்னா, there will be no noise in the market. இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, there will be no noise in the market. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாக்கை பற்றின எந்த ஒரு நியூஸுமே வெளியே பப்ளிக்காக வராது. இது லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன ஆகுது, எந்த ஒரு நியூஸும் வெளியே விட மாட்டாங்க. ஸோ தேர் வில் பி நோ நாய்ஸ். யாருமே அதை போய் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல தான் யார் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருப்பா? ஸ்லோவாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி அக்யூமுலேட்டிங். அந்த ஸ்டாக்கு 1000 ரூபாயிலிருந்து 1700 போயிட்ட பிறகு தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் என்ன வரும்னா, யூ கெட் ஹியூஜ் நாய்ஸ் இன் தி மார்க்கெட். இந்த இடத்துல தான் என்ன வருது, உங்களுக்கு அதிகபட்சமான நாய்ஸ் வரும். அது என்ன நாய்ஸ்னால் நியூஸஸ் தான். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் ஒரு ரீட்டைல் ட்ரேடரையும் கனெக்ட் பண்ணுற ஒரே மீடியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யோர் நியூஸஸ். இப்போ இந்த இடத்துல தான் என்ன நியூஸ் வரும் எல்லாமே. ஸோ பர்டிகுலர் ஸ்டாக் ஹேஸ் ரைஸ்ட் அப் to 1700, ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தி ஸ்டாக் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, க்ரோத் ஆயிடுச்சு. எல்லா நியூஸ்லையும் இதை பற்றி சொல்லும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தே ட்ரை டு பை இட். இப்போ வாங்கி 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 முடிச்சுட்டோன்னே நெக்ஸ்ட் என்ன ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது, யூ கெட் யோர் டிக்ளைன் ஃபேஸ். இந்த டிக்ளைன் ஃபேஸில் தான் என்னென்னா, எல்லாத்தையும் வாங்கி வச்சதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக மார்க்கெட் இறங்கும்போது இப்போ ரீட்டைல் ட்ரேடர் மறுபடியும் என்ன பண்ணுவார், இதுதான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, கீழே வந்துட்ட பிறகு டிக்ளைன் ஆகிட்ட பிறகு கீழே வந்துட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஓகே இந்த ஆவரேஜிங் கான்செப்ட் கீழே வந்த பிறகு என்ன பண்ணலாம், மறுபடியும் கீழே லோ ப்ரைஸில் கிடையாது வாங்கி வைக்கலாம், இன்னும் ஏறும்னு நினைப்போம். மறுபடியும் நியூஸ் வரும், நல்ல ஒரு டவுன் ப்ரைஸ் ஆகிடுச்சு, 2000 போகுதுன்னு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ண வைப்போம். ஸோ மறுபடியும் இங்கே ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுவாங்க. நீங்கள் பை பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்லேயே கொடுக்க முடியாது. அடுத்த டிக்ளைன் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ரீடிஸ்ட்ரிபியூஷனில் தான் மொத்த இது என்ன பண்ணுவாங்க, உங்கள் தலையில் கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆவரேஜிங் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்போம். மறுபடியும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச ஒன்றும் என்ன வரும், டிக்ளைனிங் ஃபேஸ் தான் வரும். மறுபடியும் இந்த டிக்ளைனிங் ஃபேஸ் வந்துட்ட பிறகு 1700 1600 வாங்கினவங்க யாருக்குமே மறுபடியும் மார்க்கெட்டு 1000 rupees கிட்ட வந்துட்டோடனே நான் இதில் தான் வாட் விகாஃப் சேஸ் ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த டிக்ளைன் ஃபேஸ் எண்டில் வந்துட்டு முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட் அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும் இன்ஸ்டிடியூஷன். அதில் தான் ஹி கால் இட் அஸ் ஸ்ப்ரிங். அந்த சைடில் இருக்கிறது தான் இதுவும். ஸோ இந்த மார்க்கெட் சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஒரு சின்ன இடம் வந்து கீழே அப்படி வந்துட்டு என்ன ஆகும், இந்த ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வர மாதிரி போகுது பார்த்தீங்களா. இதை தான் ஹி கால்ஸ் அ ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1000 வச்சுக்கோங்க இந்த சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் எங்கே வரும், ஒரு 980 வரும். 980 வந்தவொடனே மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல் மறுபடியும் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் ஹாஸ் ப்ரோக்கன் பிலோ 1000, மேஜர் சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 980 வந்தவொடனே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர் கையில் வச்சவங்க அத்தனை பேருமே மேலே வாங்கின அத்தனை பேருமே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடும். ஏன்னா மேஜர் சப்போர்ட்டை உடச்சிச்சு. இங்கே யார் மேலே போகும்னு சொன்னாங்களோ இப்போ இங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, 1000 பிரேக் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டார்கெட்டு 600 500. ஐயோ ஏற்கனவே நிறைய லாஸ் ஆகிடுச்சு, இன்னும் லாஸ் ஆகிறதுக்கு பதில் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், வித்துடலான்ட்டு மறுபடியும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அத்தனை பேருமே they will try to sell their positions. இந்த செல்லிங் பொசிஷன் தான் மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, it starts to give you an accumulation phase for institutional trader. எப்போ இந்த ஸ்டாக் கீழே வந்துச்சோ இதுக்கப்புறம் மறுபடியும் மக்கள் என்ன மறந்துடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்கிறதே மறந்துடும். ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கிட்ட பிறகு யார் அந்த ஸ்டாக் பற்றி பேசுவா, யாருமே அந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதே இல்லை. மறுபடியும் there will be no noise in the market. இன்ஸ்டிடியூஷன் சைலண்ட்டாக மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் முடித்தோடனே அகெயின் திருப்பி அட்வான்ஸ் ஃபேஸ், ரீஅக்யூமுலேஷன், அட்வான்ஸ், மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன், மறுபடியும் ரீட்டைல் ட்ரேடர். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆர் கெட்டிங் இன் அண்ட் லூசிங் தேர் மணி. புரியுதா, நம்ம ஏன் நிறைய வாட்டி ட்ரேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு மார்க்கெட்டு பை ஆகும்னு நினைக்கிறோம், கரெக்டாக மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் செல் ஆகுது. இதுக்கு ரீசன் என்னென்னா, திஸ் இஸ் ஹவு தி மார்க்கெட் ஒர்க்ஸ் இன் ஃபேஸஸ் அக்கார்டிங் டு ரிச்சர்ட் வைகாஃப். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அவருக்கு இருந்த டெக்னாலஜி ஒரு டிக்கர் டேப்பில் வச்சு அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அபவுட் மார்க்கெட்ஸ். ஆனால் இப்போ வந்து இது மாதிரி மார்க்கெட் எல்லாமே இதே மாதிரி சார்ட்டில் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இதே மாதிரி போகிறதில்ல. இப்போ மார்க்கெட் என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்யூமுலேஷன் வரணும், ரீஅக்யூமுலேஷன் வரணும், டிஸ்ட்ரிபியூஷன் வரணும், அதுக்கப்புறம் டிக்ளைன்,
ரீடிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன், இப்படி தான் ஒரு மார்க்கெட் போகணுன்றது கான்செப்ட். அந்த டைமுக்கு ஓகே. ஆனால் இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதை தான் என்னன்னு சொல்லுவார்னா, இந்த ஓவரால் பிக்சர் தான் we call it as ட்ரெண்ட் ரிவர்சல். ஒரு அக்யூமுலேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வருதுன்னா அப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு, டோட்டலாக மேலே போயிட்டுருக்க மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், we call it as ட்ரெண்ட் ரிவர்சல். அதே மாதிரி தான் இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கீழே வரணும், மறுபடியும் சைட்வேஸ் மறுபடியும் ஏறணும். இது அந்த டைமுக்கு ஓகே. ஆனால் இப்போ ரீசன்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் நாட் கிவிங் யூ எனி கைண்ட் ஆஃப் அ சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ என்னென்னா சைட்வேஸ் மட்டும் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதில்ல. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி வந்து அவரோட டைமில் வந்து அவருக்கு கிடைச்ச இந்த டீட்டெயில்ஸில் ஒரு டிக்கெட் டைப்பை வச்சு இது கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைட்வேஸ் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும்னாரு. ஆனால் இப்போ த்ரூ டெக்னாலஜியும் ப்ளஸ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ லேர்ன்ட் இஸ், சைட்வேஸ் வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயே ட்ரெண்ட் என்ன ஆகலாம், ரிவர்சல் ஆகணும். எப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி படி இந்த சைட்வேஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகணும். ஆனால் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி முக்கால்வாசி வர்றதில்லை, எங்கேயாவது ஒரு சினாரியோவில் தான் வருது. மற்ற டைமில் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேலே போகிற மார்க்கெட் கீழே வருது. ஸோ அப்போ ஹவு டு ஐடென்டிஃபை அட் த டாப். ஸோ அந்த டாப்பில் ட்ரெண்ட் ரிவர்சல்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் we teach people. ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான் டாப்பு, இதுக்கு மேலே மார்க்கெட் ஏறாது, திருப்பி கீழே வரப்போகுதுன்றது முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறது தான் we teach our students how to identify a market's trend reversal. ஸோ இன்கேஸ் நீங்களும் அதை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ காண்டாக்ட் தி நம்பர் இந்த ஸ்க்ரோல், அந்த ஸ்க்ரோலில் நம்பர் கால் பண்ணி கேளுங்க. they'll guide you what are the subjects we teach people on technical analysis and what we teach at Trade Achievers. So this is what we teach. எப்படி ஒரு மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிறதையே இப்போ மெருகேற்றி சைட்வேஸ் மட்டும் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகிறது இல்லை. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயே ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி வரணுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இட்ஸ் அவர் மெயின் தீம் ஆஃப் அவர் கிளாஸஸ். ஸோ இன்கேஸ் கற்றுக்கணுன்னா யூ ஜஸ்ட் கிவ் தெம் அ கால் அண்ட் they'll guide you through. Fine. ஸோ ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிச்சா வாட் இஸ் அக்யூமுலேஷன் ஃபேஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இன் ரிச்சர்ட் வைக்காஃப்ஸ் மெத்தட். ஸோ இப்படி தான் ஒரு மார்க்கெட் அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் இதை வச்சியாவது என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை பார்த்தீங்கன்னா யூ ட்ரை டு பி காஷியஸ் அண்ட் டேக் யுவர் ட்ரேட்ஸ். Fine. So I hope this video was useful. So thank you very much for joining. Take care.